சாதியால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகள் தான் சாதி கொடுமைகள் நிலவ காரணம் அப்படிங்கிற ஒரு அரிய கருத்தை, அரிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தியிருக்காங்க. இப்படி சொல்ற நீதிபதி எப்படி தீர்ப்பை வாசிப்பார்? இந்த கருத்தை அவர் எந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொன்னாரு? சனாதன தர்மம் அப்படிங்கிற புத்தகத்தை எல்லாம் மேற்கோள் காட்டியிருக்காங்க. அந்த புத்தகத்தை படித்தவர்களும் இப்படித்தான் எழுத முடியும், வேற எப்படியும் எழுத முடியாது. சங்க பரிவாரத்தினுடைய வாட்ஸ்அப் பல்கலைக்கழகத்தில் பாடம் படித்தவர்களும் இப்படிதான் எழுத முடியும். ஆனா நீதிபதி அங்க படிக்கல. அவங்க எங்க படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா பிராமண சங்க மாநாட்டுல கலந்து கொண்டு அங்கே படித்து வந்தவர். தினசரி டிவி டிபேட் ஷோவெல்லாம் பார்ப்பாங்க போல இருக்கு. அதுல ரைட் விங் ஆட்கள் என்னெல்லாம் பதில் சொல்றாங்களோ அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் காப்பில எழுதி வச்சிருக்காங்க. மனு தர்மம் சரியானது என்று சொல்லிக் கொள்கிறவர் ஒரு நீதிபதியாக அரசியல் அமைப்பின் அடிப்படையில் நீடிக்க முடியாது. ஒரு மதுரையில் இருக்கிற நீதிபதி ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒருத்தங்க எந்த லீகல் இதையும் காட்டாம கர்ம கோட்பாட்டின் அடிப்படையில் நான் தீர்ப்பு எழுதுகிறேன் என்று எழுதுகிறார். அப்படி எழுதியவர் இன்னும் நீதிபதியாகத்தான் தொடர்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பன வகுப்பை சேர்ந்த பல நீதிபதிகள் அரசியல் அமைப்பு என்ன சொல்கிறது, நீதி நியாய கோட்பாடுகள் அடிப்படையில் நம்முடைய தீர்ப்புகள் இருக்கின்றனவா என்கிற எந்த கவலையும் இல்லாமல் தீர்ப்பை எழுதி கொண்டிருக்கிறார். ஒரு மந்திரியா நான் சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேச முடியாது. ஏன்னா அது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. தப்புன்னு சொன்னா தப்புன்னு தெளிவா சொல்லு, இல்ல சரின்னு நினைக்கிறேன்னா சரின்னு சொல்லு. இவர் அரசியலமைப்பு பொறுப்புகள் இருந்துகிட்டு பேசக்கூடாதுங்க, எனக்கு தெளிவா தெரியாதுங்க, இருந்தாலும் அவர் சொல்றது தப்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்குதுல்ல. முதல்ல அவர் ஒரு பத்திரிகையாளராக இருந்து கொண்டு அப்படி பேசுவதற்கு என்ன சொல்றது, அது வாயில என்ன வார்த்தை வருதுன்னு தெரியல, அது சொல்ல முடியாது, அதனால சொல்லல. சாதி சங்க மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்ப இப்படி பேசலாமா அப்படின்னு நீதிபதியை பார்த்து என்னைக்காவது கேட்கக்கூடிய நெஞ்சுரம் இருக்கா? அதுவும் இல்ல. பிஜேபி பேசுறது தப்பு அப்படிங்கிற நெஞ்சுரம் இருக்கா? அது என்ன சாணக்கியத்தனம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கம்பராமாயணத்துல சொல்லி இருக்குதே, ராமன் சொன்னா யாருடன் வேண்டுமானாலும் வேடுவர், மனிதர் அல்லாதவர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் சகோதரர்கள் அப்படின்னு சொன்னதுதானே ராமர். பில்கிட்ஸ் பானு அந்த வழக்குல அவ்வளவு மோசமாக நடந்து கொண்டதற்காக நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்றையே, இதற்கெல்லாம் வெக்கமா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு ராமனைத்தான் என்கிடம் கொண்டு காட்டுகிறாயா? அதுக்கு நான் வெக்கப்படுகிறேன் அப்படின்னு தானே சொன்னாரு. நீ வெக்கப்படணும்னு தானே சொன்னாரு. மணிக்கு அவர்களுக்கு வெக்கம் இருக்கிறதா? மணி இன்னொரு பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அவர் எப்பயுமே அந்த பாதையில தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஓகே, நீங்க இன்னொரு பாதையெல்லாம் பயணிக்கல. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு வரலாற்று ஆய்வாளர், தமிழ் ஆய்வாளர் தோழர் தமிழ் காமராசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கங்க. நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் குறித்து சனாதனம் ஒழிக்கப்படணும் அப்படின்னு பேசியதற்கு எதிராக இந்து முன்னணி தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பை வழங்கினாங்க. அதாவது கோவாரண்டோ உத்தரவு பிறப்பிக்க முடியாது, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் சேகர்பாபு, ஆராசா எம்பி இவர்களை பதவி நீக்கம் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க. அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாலும் அந்த தீர்ப்பில் அவங்க குறிப்பிட்ட அவங்களுடைய அப்சர்வேஷன் அப்படின்றது கொஞ்சம் மாறுபட்ட முறையில் இருக்குது. அது குறித்து தான் உங்கள்கிட்ட இன்னைக்கு கேட்கலான்ட்டு இருக்கிறேன். முதல் கேள்வியா, சாதிய கொடுமைகளுக்கு வர்ணாசிரமத்தை பழி கூற முடியாது அப்படின்னு நீதிபதி அனிதா சுமந்த் அந்த தீர்ப்புல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா, சனாதனம் என்பது அழிவற்ற நிலையான ஒழுக்க நெறிகளை குறிக்கிறது. ஆனால் சனாதனம் பற்றி நீங்கள் பேசிய கருத்து முற்றிலும் தவறானது. நமது சமூகத்தில் உள்ள சாதிய அமைப்பு கடந்த நூற்றாண்டில் தான் உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்க சாதிய கொடுமைகளுக்கு வர்ணாசிரமம்தான் காரணம் என பழி கூற முடியுமா? வர்ணாசிரமம் பிறப்பின் அடிப்படையில் உருவாக்கப்படவில்லை, தொழிலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது, சமூகம் சுமூகமாக செயல்பட உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல சாதிய அடிப்படையிலான வன்முறை, காட்டுமிராண்டித்தனத்துக்கு பல்வேறு சாதிய அமைப்புகளுக்கு அரசு வழங்கும் சலுகைகளும் ஒரு காரணமாக அமைகிறது. இதற்கு வர்ணாசிரம தர்மத்தை மட்டுமே நாம் காரணம் காட்டக்கூடாது. மக்கள் செய்யும் தொழிலை அடிப்படையாக கொண்டே சாதிய பிளவுகள் உருவாக்கப்பட்டதே தவிர பிறப்பின் அடிப்படையில் அல்ல. இன்று தலைவலித்தாடும் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தும் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்ற கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. நீதிபதியினுடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல சாதிய கொடுமைகளுக்கு வர்ணாசிரமத்தை பழி கூற முடியாது அப்படின்னு சொல்ற கருத்துக்கு பழி கூற முடியாது. சாதி கொடுமைகளுக்கு காரணம் சாதி அமைப்புக்கு காரணம் சாதி அடிப்படையில் வழங்கப்படுகின்ற அரசின் சலுகைகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இப்போ இதில் தீர்ப்புல ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல, முழுசாக படித்து பார்க்கணும். இப்போ தான் எடுத்திருக்கேன், படித்து பார்க்கணும். இதெல்லாம் செய்தித்தாள்களில் வந்திருக்கிறது. அவங்க சாதி அடிப்படையில் வழங்கப்படுகின்ற சலுகைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது எதை அப்படின்னு சொன்னால் இடஒதுக்கீடு. இந்த இன்னைக்கு இருக்கிற ரிசர்வேஷன்
சிஸ்டம் இல்லைன்னா இந்த முறை உரிமைகள் சரிங்களா சாதியால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகள் தான் சாதி கொடுமைகள் நிலவ காரணம் அப்படிங்கிற ஒரு அரிய கருத்தை அரிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தியிருக்காங்க சரிங்களா. இதுதான் இப்படி சொல்ற நீதிபதி எப்படி தீர்ப்பை வாசிப்பார்? இந்த கருத்தை அவர் எந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொன்னாரு, எந்த புத்தகத்தை வாசித்து சொன்னாரு, எந்த நூல்களை வாசித்து சொன்னார் அப்படின்னு சொன்னா ஒரு புத்தகத்தை எல்லாம் ஒரு மேற்கோள் காட்டியிருக்காங்க. இந்த புத்தகத்தை அவங்க தியோபசிக்கல் சொசைட்டி வெளியிட்டிருக்கிற சனாதன தர்மம் அப்படிங்கிற புத்தகத்தை எல்லாம் மேற்கோள் காட்டியிருக்காங்க. அந்த புத்தகத்தை படித்தவர்களும் காசி பல்கலைக்கழகத்துடைய வாரணாசி பல்கலைக்கழகத்தை இந்து கல்லூரியினுடைய சனாதன தர்மம் புத்தகத்தை படித்தவர்கள்லாம் இப்படித்தான் எழுத முடியும், வேற எப்படியும் எழுத முடியாது. இப்போ இன்னும் சில வாட்ஸ்அப் பல்கலைக்கழகத்தில் சங்க பரிவாரத்தினுடைய வாட்ஸ்அப் பல்கலைக்கழகத்தில் பாடம் படித்தவர்களும் இப்படிதான் எழுத முடியும். ஆனால் நீதிபதி அங்க படிக்கல. அவங்க எங்க படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா சனாதன தர்மத்தை பயின்று வந்தவர் அப்படிங்கிறத பிராமண சங்க மாநாட்டில் கலந்து கொண்டு அங்கே படித்து வந்தவர். ஒரு பிராமணராக தன்னை நினைத்து கொள்வதும் பிராமணர் சாதி சங்க மாநாடுகளில் கலந்து கொள்வதும் நீதிபதிக்கு ஒரு அருவருக்கத்தக்க விஷயமாவே படலை. அது இயல்புன்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கக்கூடிய ஒரு நீதிபதி வேறு எப்படித்தான் பேசுவார்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் இயல்பு, இதெல்லாம் அப்ப அரசியல் அமைப்பு சட்டம் நம்ம ஊர்ல நடைமுறைக்கு 1949ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தோடனே அரசியல் அமைப்பு முதலில் சொன்னது இந்த நாட்டில் இனிமேல் சாதி ஒளிந்து விட்டது அப்படின்னு சொன்னது. சாதி அடிப்படையில் யாரும் அதனோட பொருள் இருக்கிற சாதி உடனே ஒரே வார்த்தையில ஒளிஞ்சு போயிடுச்சுன்னு அல்ல. இந்த அரசியல் அமைப்பின்படி சாதி அமைப்புக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. எல்லா மனிதர்களும் ஆமா சமம், தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கு இல்லைங்களா. அது மனிதர் விரோதமான செயல்னு எல்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் பாட புத்தகத்துல முதல்ல திறந்தோடனே முதல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வாசகம். இதை கூட நீதிபதி படித்திருக்கிறாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனா அரசியல் அமைப்பு இப்படிதான் சொல்லியிருக்கு. அரசியல் அமைப்பு அதனாலதான் என்ன பண்ணுச்சுன்னா, ஆனா அரசியலமைப்பு சாதி ஒளிந்து போய் விட்டது, ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னாலும் யதார்த்தத்துல சாதிய பாரபட்சங்கள் இருக்கிறதுனாலதான் சாதி அடிப்படையில் மக்கள் உரிமை மறுக்கப்படுறதுனாலதான் அதே சாதி பாரபட்சங்களை விளக்குவதற்காக ஒரு ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. அரசியலமைப்பு விவாதங்கள்ல, சாசன விவாதங்கள்ல பயன்படுத்தி இருக்காங்க. இது மக்களுக்கு இந்த ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் பாகுபாட்டிற்கு எதிரான ஒரு பாகுபாட்டை உருவாக்க வேண்டும். ஏற்கனவே இந்த பாகுபாட்டினால் பலன் அடைந்தவர்களுக்கு அவர்களை விலக்கி வைத்து சமூகத்தில் அழுத்தப்பட்டிருக்கிற மக்களுக்கு உரிமைகள் வழங்குவதன் மூலமாக ஒரு சமத்துவ நிலையை பேணுவதற்கான முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க, சாதி அமைப்பு நிலவுவதற்கு காரணம் சாதி அடிப்படையில் சலுகைகள் வழங்குவது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அவங்க அரசியல் அமைப்பை அடிப்படையில பார்க்கக்கூடிய நீதிபதியா அல்லது சனாதனத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய நீதிபதியும் யோசனை செய்து பார்க்க வேண்டும், மக்களும் யோசனை செய்து பார்க்க. நீதிபதியினுடைய இந்த கருத்து இடஒதுக்கீடு இது போன்ற உரிமை வழங்கும் நடவடிக்கைகள் தான் சாதி கொடுமைகளுக்கு காரணம் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டே சனாதனம் தான்றீங்க. ஆமா, சுதந்திரம் அடைந்த பிறகு சென்னை மாநிலத்தில் வழங்கப்பட்டு கொண்டிருந்த வகுப்பு வாரி உரிமைகளுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு ஒருவர் கல்லூரியிலே மருத்துவக் கல்லூரியிலேயே சென்று சேராத ஒருத்தர் வழக்கு தொடுத்து எனக்கு அதனால பிரச்சனை வருதுன்னு சொன்ன உடனே அவருடைய ரிட் மனுவை அடிப்படையாக கொண்டு உடனே அந்த முறையவே ரத்து செய்ததுதான் இந்த நீதிமன்றத்தினுடைய இது. சரிங்களா, அப்படிப்பட்டதுதான் நம்முடைய 100% இடஒதுக்கீடு. அப்படிப்பட்டதுதான் நம்முடைய நீதிமன்றங்களும் நீதிபதிகளின் மனங்களும் அப்படிங்கிறது நமக்கு வரலாறே சொல்லுது. நான் ஒன்னும் சொல்ல. இப்படிப்பட்ட நீதிபதிகள் பற்றி சொல்லும் பொழுது அம்பேத்கர் சொன்னாங்க, நீதிபதிகளுக்கு அரசியல் அமைப்பின் மீது இருக்கக்கூடிய பிடிமானத்தை விட அவர்களுடைய சாதி பற்று மிக அதிகமாக இருக்குதுன்னு அரசியல் அமைப்பு உருவாக்கிய அம்பேத்கர் நாடாளுமன்றத்துல சொன்னாங்க. எப்ப இதுக்கு எதிரான அதை உறுதிப்படுத்தும் பொழுது வகுப்பு வாரி கல்வி அடிப்படையில் இந்த மெட்ராஸ் ஸ்டேட்ல ரத்தானப்போ இதை சொன்னாரு. ரத்தாகி அதுக்கு பிறகு அதுக்கு சட்ட திருத்தம், அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு இப்ப அரசியலமைப்புல உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது இல்லையா. இந்த கல்வி அடிப்படையில் வேலை வாய்ப்பு அடிப்படையில் பின்தங்கி இருப்போருக்கும் அவங்களுக்கு உரிய இடத்தை உரிமைகளை உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்கு இல்லையா. அந்த திருத்தத்தை செய்த பொழுது அதை சொன்னார் ஏன்னா நம்முடைய நீதிபதிகள்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க.
இந்த அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னு கவலை இல்லை, அரசியலமைப்பு நோக்கு என்ன சொல்லுதுன்னு கவலை இல்லை. அரசியலமைப்பு இவங்க சொல்ற மாதிரி எல்லாருக்கும் அவங்க அவங்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு உரிமை கொடுத்திருக்குது, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அவங்களுடைய மதத்தை பரப்புவதற்கும் உரிமை கொடுத்திருக்கு, சரிங்களா, அதுவும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் நடந்தது. எப்ப இது இப்படியெல்லாம் இருக்கிறதுனால வரம்பு மீறி யாரும் பேசக்கூடாது, அளவோட தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொருத்தரை ஒரு சமூகங்களுக்கிடையில கலவரங்களை தூண்டும் விதத்துல, இன்னொருத்தரை அவமதிக்கும் விதத்துல பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அவமதிப்பதில் கலவரங்களை தூண்டுதல், இல்ல பெரிய பதட்டங்களை உருவாக்குதல், இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, சரிங்களா. ஆனா அதே நேரத்துல அரசியலமைப்பினுடைய அடிப்படை ஆதாரங்களில் ஒன்று என்னன்னா, நம் நாட்டு மக்களுக்கு ஒரு சயின்டிபிக் மனப்பாங்கை, டெம்பர் அறிவியல் மனப்பாங்கை உருவாக்குதல் ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை, அதுவும் அரசியலமைப்பு பொறுப்புகள் இருக்கிறவங்களுடைய கடமை, சரிங்களா. ஆனா இந்த நாட்டுல அரசியலமைப்பு பொறுப்புகள் இருக்கிற மிகப்பெரியவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? நாட்டினுடைய பிரதமர் என்ன செய்யறாரு? அவர் அந்த காலத்திலே பிளாஸ்டிக் சர்ஜரி கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுதான் விநாயகர்னு பேசுறாரு. இன்னொரு பக்கம் அவர்களுடைய கட்சியை, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு மாநில அமைச்சர், மணிப்பூர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அந்த மாநிலத்துல மிகப்பெரிய கலவரம் ஏற்படுவதற்கு காரணமான பேச்சை பேசிவிட்டு இன்னும் முதலமைச்சராகவே நீடிக்கிறார். அதை பற்றி உச்சநீதிமன்றத்துக்கும் கவலை இல்லை, இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு எதற்குமே கவலை இல்லை. இப்படிலாம் நடக்கிறத பத்தி இந்த முறை இருக்குது இல்லையா, ஒரு பக்கம் இவ்வளவு வெறுப்பு பேச்சுக்களை பேசிக்கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சியை இயல்பானதா எடுத்துக்கிறாங்க. ஆனா அறிவியல் அடிப்படையில் அரசியலமைப்பு வலியுறுத்தக்கூடிய மதிப்புகளின் அடிப்படையில் ஒருவர் பேசும் பொழுது, ஐயோ இது எங்க மனசுக்கு புண்பட்டு விட்டது, இது சமூகங்களுக்கு இடையில் பிளவை தூண்டுகிறார், சமூகங்களுக்கு இடையில் மோதலை தூண்டுகிறார், அதன் அடிப்படையில் இவர்கள் அரசியலமைப்பினுடைய அடிப்படையில் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார், ஆகவே இவர்களை அந்த பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று ஒருவர் மனு போட்டால் இதுக்கு நான் தீர்ப்பு சொல்ல முடியாதுங்க, ஆனா நான் கருத்து சொல்லுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கருத்துனா, இந்த ஊர்ல சாதி கொடுமைகள் நிலவுவதற்கு காரணம் சாதி அடிப்படையில் வழங்கக்கூடிய உரிமைகள் தான் காரணம்னு ஒரு இடஒதுக்கீடுன்னு நேரா சொல்லாம மறைமுகமா சொல்லிடுறாங்க. இதுதான் நீதிபதியோட மனப்பாங்கா இருக்குதுன்னா, இந்த நீதிபதி இது போன்ற நீதிமன்றங்கள்லாம் எப்படி இந்த ஊர்ல இருக்குதுன்னே எனக்கு தெரியல, சரிங்களா. இப்ப இன்னொரு கேள்வி வருது, சனாதன ஒழிப்பு அப்படின்னு அரசியல் சட்டம் தீண்டாமை, இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. இப்போ அது புரிஞ்சிக்க முடியுது, அந்த மாநாட்டில் ஒரு அமைச்சர் கலந்து கொண்டு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றத புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த நீதிபதி கொச்சியில நடந்த தமிழ் பிராமின் குளோபல் மீட் அப்படின்ற உலகளாவிய ஒரு பார்ப்பன சங்க ஜாதி சங்க உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு மனுஸ்மிருதியை அங்கேயும் ஆதரிச்சு பேசுறாங்க. இப்படி இருப்பவர் நீதிபதியாக தொடரலாமா? அதுல சட்டத்துல இடம் இருக்குதா, இல்ல இது ஒரு மாறலாவே சரியா? தெரியல, அதுக்கெல்லாம் சட்ட வல்லுநர்கள் தான் பதில் சொல்லணும். ஆனா ஒரு குடிமகனாக இந்திய அரசியல் அமைப்பினுடைய அடிப்படையான அதனுடைய கூற்றுக்களை ஏற்றுக்கொள்கிற, அதனுடைய நோக்கங்களை ஏற்றுக்கொள்கிற குடிமகனாக இப்படி மனு தர்மம் சரியானது என்று சொல்லிக் கொள்கிறவர் ஒரு நீதிபதியாக, அரசியல் அமைப்பின் அடிப்படையில் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ஒரு நீதிபதியாக நீடிக்க முடியாது அப்படின்னு தான் எனக்கு என்னமோ தோணுது. ஓகே, இப்ப இன்னொரு விஷயத்த அவங்க சொல்லி இருக்கிறாங்க இல்லைங்களா, சாதி கொடுமைகளுக்கு வர்ணாசிரம தர்மத்தை பழி கூற முடியாது, அதுக்கு இடஒதுக்கீடு தான் அது காரணம்னு ஒரு பாயிண்ட சொல்றாங்க. ஆனா வர்ணாசிரமத்தை பழி கூற முடியாது. அவங்க சாதி வர்ணாசிரமம் இதெல்லாம் வேற வேறையா என்ன? இல்ல, அவங்க விவேகானந்தரை படிக்கிறவங்க தான் போல தெரியுது. ஏன்னா தீர்ப்புல விவேகானந்தரை ஒரு 2-3 இடங்களில் மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. தீர்ப்பை முடிக்கும் பொழுதும் விவேகானந்தரை மேற்கோள் காட்டுறாங்க. இந்த நாட்டில் நிலவக்கூடிய சாதி கொடுமைகளுக்கு எது காரணம் அப்படின்னு விவேகானந்தர் எழுதியிருக்காரு. தயவு கூர்ந்து அதை சென்று அவர்கள் படித்து பார்க்கணும். கேரளாவை பார்த்த பொழுது இந்த மாதிரியான ஒரு பைத்தியக்காரத்தனம் எதுவுமே இல்லையே, இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காரு. அதை அவங்க படித்து பார்க்கணும். இவ்வளவு ஒரு மூட கூடாரமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு அதுக்கெல்லாம் காரணம் வர்ண தர்மம், வேதம் அப்படிங்கிற பேர்ல தானே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அறிவு இருக்கா மக்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. அதையெல்லாம் நீதிபதி அவர்கள் படித்து பார்ப்பார் என்று நான் நினைக்கிறேன். இப்ப அடுத்து இந்த விஷயத்துல அரசு தரப்பு, அதாவது திமுக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் அவர் இந்த பெட்டிஷனையே அட்மிட் பண்ணக்கூடாது, இந்த கோவாரண்டோ மனுவாவே இதை முதல்ல எடுக்க முடியாது, இதை அட்மிட் பண்ணக்கூடாதுன்னு தான் முதல்ல இருந்தே அவருடைய வாதம்.
ஆனா அந்த வாதத்தை வந்து ஏற்காம அட்மிட் பண்ணி அவங்க இவ்வளவு விளக்கங்கள் வந்து கொடுக்குறாங்கல்ல, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து அடிப்படையில வந்து சட்ட முறைகளுக்கு எதிரானது. நம்ம ஊர்ல எப்படி நீதிபதிகள் ஏன்னா இருக்காங்கன்னா, இது அரசியல் நோக்கங்களுக்காக இது போடப்பட்டிருக்குது அப்படின்றத தெளிவுபடுத்தி இந்த தரப்புல சொல்றாங்க. இல்ல ஆனா அந்த நோக்கத்திற்கு நீதிமன்றமும் ஈல்ட் ஆகுதோ, அரசியல் நோக்கத்துக்கு? ஒரு மெஜாரிட்டேரியன் பாலிடிக்ஸ் வந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்து பெரும்பான்மை வாதம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இன்னும் கிறிஸ்டோபர் ஜெஃபர்லோ எல்லாம் சொல்லும்போது இது ஹிந்து எத்னிக் குடியரசா இது மாறிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாட்டை தொடர்ச்சியாக ஆராய்ச்சி செய்து வருகிற அறிஞர்கள், அரசியலை பற்றி ஆராய்ச்சி செய்து வருகிற அறிஞர்கள் அப்படி சொல்றாங்க. நமக்கும் அப்படிதான் தோணுது. எனக்கு அப்படிதான் தோணுது. ஒரு மதுரையில் இருக்கிற நீதிபதி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை நீதிபதி ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து எந்த லீகல் இதையும் காட்டாம கர்ம கோட்பாட்டின் அடிப்படையில் நான் தீர்ப்பு எழுதுகிறேன் என்று எழுதுகிறார். அப்படி எழுதியவர் இன்னும் நீதிபதியாகத்தான் தொடர்கிறார். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த அம்மா இன்னொரு தீர்ப்பு வழங்கினாங்க. இப்ப சமீபத்துல வந்து முருகன் கோயிலுக்குள்ளார, பழனி முருகன் கோயிலுக்குள்ளார வந்து இந்து மதத்தவர் அல்லாதவர்கள் போகக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடிமரத்தை தாண்டியே வரக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து சுகி சிவம் போன்றவர்கள்லாம் வந்து அங்க கொடிமரமே இல்லையப்பா அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காரு. அது தெரியாம நீதிபதி தீர்ப்பு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொன்னாங்க. நீதிபதிக்கும் தெரியவில்லை, பெட்டிஷன் போட்டவங்களுக்கும் தெரியல. சரி இருக்கட்டும். ஆனா அந்த தீர்ப்பில் எந்த சட்டத்தின் அடிப்படையில் நான் இப்படி தீர்ப்பு சொல்றேன்னே அவங்க சொல்லல. அது போலதான் இந்த நீதிபதியும் உடனே வந்து அவங்களுடைய இதுக்கு வந்து அவங்களால தீர்ப்பு சொல்ல முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா இந்த அதுக்காக அவர்கள் தண்டிக்கப்படவில்லை. அதை வந்து மெரிட் கேஸாவே அது இல்லை. சரிங்களா? இந்த பெட்டிஷன் ஏற்றுக்கொண்டு விசாரிக்க தகுதியுடையதா இல்லை. ஆனா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஏற்றுக்கொண்டு தன்னால தீர்ப்பு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு இதெல்லாம் கருத்தா இருக்கு. எதெல்லாம் கருத்தா இருக்கு? சாதி என்பது வர்ணாசிர தர்மத்தின் அடிப்படையில் வரவில்லை, அது பிறப்பின் அடிப்படையில் வரவில்லை, தர்ம நூல்கள் அப்படி சொல்லவில்லை, யஜ்ஞவல்கியம் தர்மசூஸ்திரம் மற்றதெல்லாம் மேற்கோள் கட்டுறாங்க. அவங்க முதல் எடுத்தோன்னே நான் இதுல எல்லாம் எக்ஸ்பர்ட் இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் எக்ஸ்பர்ட் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு நீங்க யாரை நம்பி இருக்கணும்? சிறந்த ஆய்வாளர்கள தானே நீங்க சார்ந்து வந்து உங்களுடைய முடிவுகளை சொல்லணும். அப்படி சொல்லல. அவங்களே நேரா வந்து மூல நூல்கள்ல இருந்து இவங்களுக்கு பிடித்த பத்திகளை எல்லாம் மேற்கோள் காட்டிட்டு யஜ்ஞவல்கிய தர்மசூஸ்திரத்துல இருந்து மற்றதுல இருந்து தர்மசாஸ்திரங்கள்ல இருந்து மேற்கோள் காட்டுறாங்க. அவங்க மறந்து போனது மனு தர்மத்தின் வந்து வர்ண கடமைகளை பேசக்கூடிய விசேஷ தர்மங்களை, அதாவது ஒருத்தருக்கே ஒரு வர்ணத்தாருக்கே உரிய தர்மங்கள் என்னன்னு மனு தர்ம சாஸ்திரங்களும் மற்ற தர்மசாஸ்திர நூல்களும் சொல்லுது இல்லையா? அதெல்லாம் மேற்கோள் காட்ட தவறிட்டாங்க. இதிகாசங்கள்லயும் அப்படி இருக்கிற பகுதிகள்லாம் அவங்க மேற்கோள் காட்ட தவறிட்டு இருக்கிற பொத்தாம் பொதுவான கூற்றுக்களை எல்லாம் எடுத்து மேற்கோள் காட்டிட்டு இதுதான் உலக வந்து தர்மம், இதை போய் நீங்கள் பழிகுறி கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு ஒரு நீதிபதி பதில் எழுதுறது இருக்கு இல்லையா? அது வந்து என்ன பிரச்சனைன்னா, அவங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த நான் முன்னாடியே சொன்னேன். இப்ப நீங்க எக்ஸ்பர்ட்னு சொல்றீங்க. நம்ம காஞ்சி மகா பெரியவா அவரா இருந்தாலும் சரி, பூரி சங்கராச்சாரியா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கிற பூரி சங்கராச்சாரியார் அவரும் சரி, எல்லாருமே சொல்லிட்டாங்க பை பர்த்தின் அடிப்படையில தான் கேஸ்ட், அப்படிதான் பகவான் வந்து பகவத்கீதையில சொல்லிருக்கிறாங்க. அவங்கதான் இந்த மதத்தினுடைய அத்தாரிட்டியா பார்க்கப்படுறாங்க. இல்ல ஒண்ணு அவங்க இந்த மாதிரி வந்து இந்த மதத்தினுடைய அத்தாரிட்டி யாருன்னு சொல்லணும். அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு உருட்டு இந்த பக்கமா உருட்டுறாங்க. அது எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, இவங்க சரி அந்த மாதிரினா மத பெரியவர்கள் இவங்கெல்லாம் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. மதத்தினுடைய ஆதாரப்பூர்வமான நூல்கள் அதுல இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க. சரிங்களா? அப்படி அப்படி இல்லாம இவங்களே ஒரு இட்டுக்கட்டி அதுக்கான ஒரு சித்திரத்தை உருவாக்குற முறை இருக்குது இல்ல, அது வந்து இந்த இந்த தீர்ப்பை சொல்லுகிற முறையிலேயே ஒரு தவறான முறை. தனக்கு பிடித்தமானதை ஒன்ன சொல்லி இதெல்லாம் நீங்க சொல்ல, இப்படிப்பட்ட ஒன்றை நீங்க தவறா சித்தரிச்சிட்டீங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்றது வந்து அது லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் கிடையாது. நீதிபதி முதன்மையா என்ன எதன் அடிப்படையில் யோசனை பண்ணணும்? ஜுடிஷியரி லாஜிக்கல், நீதி பரிபாலன முறையில ஒரு தர்க்கம் இருக்கா, நீதி பரிபாலன நியாயம் இருக்கா அப்படின்னு தானே பார்க்கணும். அதை பார்க்கல. அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அதை பார்க்கணுமா? அதை பார்க்கல. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஏற்ப வந்து சுற்றி வளைத்து ஒட்டுமொத்தமா சனாதன தர்மம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு, சனாதன தர்மம்னா எட்டர்னல், தினசரி வந்து டிவி டிபேட் ஷோவெல்லாம் பார்ப்பாங்க போல இருக்கு, பிரைம் டிபேட் ஷோவெல்லாம். அதுல வந்து ரைட் விங் ஆட்கள் என்னெல்லாம் பதில் சொல்றாங்களோ அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் காப்பில எழுதி வச்சிருக்காங்க. ஏங்க இதுவா பதில் வந்துட்டு? இதுக்கான பதிலே இல்லையே. நீங்க ஏன் இந்த இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது இல்லாம இந்த சாதி அமைப்புனால ஏற்பட்டிருக்கிற கொடுமைகளை பற்றி விவேகானந்தரையே பயங்கரமா எழுதுறாரு. அதனால அவரே பாதிக்கப்பட்டவரும் கூட. ஓ, என்ன பாதிக்கப்பட்ட? அவரு வந்து இந்த இதுக்கு கேரளாவுக்கு போகும்போது அவரையே கோயிலுக்குள்ளார விடல, வெளியில நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கு பிறகு வந்து இல்ல அவர் இருக்கிறதுலே பெரிய மனிதர்ப்பா, அதனால விடுங்க.
அதே போலதான் அப்ப இது சிக்காகோ வங்காளத்திலும் மாநாட்டை முடிச்சிட்டு வந்த டைம் இல்ல, வங்காளத்திலும் சிக்காகோ மாநாட்டுக்கு போற போது அது நடந்தது. போறதுக்கு முன்னாடி வங்காளத்திலும் அவர் சிறந்த சீடரா இருந்த பொழுது முதற் காலகட்டங்களில் அவர் ஒரு வைசிய வகுப்பை சேர்ந்தவர் என்பதால் அப்படின்னு சொல்லப்பட்டதனால் அவரை வந்து பல இடங்கள்ல அனுமதிக்காம தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் அவருடைய உயர்ந்த தன்மையை கருதி அவரே அதுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சார். அதுக்கு பிறகு இந்த இந்த பாரபட்சங்கள் இந்த முறைகள்லாம் தவறானதுன்னு பேசினார். இதுதான் வந்து விவேகானந்தரையாவது இந்த மாதிரியான கொடுமைகளுக்கெல்லாம் இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்த பார்ப்பன வகுப்பார் தான் காரணம்னு அவரும் சொல்லியிருக்காரு. அவர் வந்து கடுமையா கண்டிக்கவில்லையே ஒழிய இதுக்கெல்லாம் இந்த தர்ம சாஸ்திரங்கள் வேதங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு காரணமா இருக்கு. இதையெல்லாம் விட்டு ஒரு ஆன்மீக நோக்கில் தான் நம்ம எல்லாரும் சமம்னு உணரணும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அதையெல்லாம் வந்து அவர்கள் கணக்கில் எடுத்துக்கணும், படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். முதல்ல அது வந்து அவங்க சாதி அமைப்பு கடந்த நூற்றாண்டுலதான் உருவானுச்சுன்னு சொல்றாங்க. அது வாட்ஸ்அப் பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம். நீதிபதி அங்கதான் பயில்கிறார் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இப்ப இந்த சாய் தீபக் என்ன சொல்றாருன்னா, அவர் அறிவுஜீவியா கொண்டாடப்படுறாரு. ஆச்சரியமா இருக்குது. கேஸ்ட் இஸ் வெஸ்டர்ன் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்றாரு. இது வந்து இவங்க இல்ல எல்லாரையும் முட்டாளாக நினைக்கிறாங்களா? எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? அதுக்கு வந்து என்னதுன்னா, இந்த நாட்டுல சாதி கொடுமைகள் நிலவுது சரிங்களா, அதுக்கு உரியவர்கள் உரிய இடத்துல பொறுப்பேற்றுக்கொள்ளணும். இந்த சாதி அமைப்பினால முழுக்க லாபங்களை அடையவர்கள், ஆதாயத்தை அடைபவர்கள் பார்ப்பன வகுப்பார் சரிங்களா. இன்னொரு பக்கம் பார்ப்பனர் அல்லாதார் சாதி முறையில ஒடுக்கப்பட்டாலும் அவங்க இன்னொருத்தரை சேர்த்து ஒடுக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒடுக்கப்பட்ட மக்களை, தலித் மக்களை அவங்க ஒடுக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒரே நேரத்துல அவங்க சாதி அமைப்பால ஒடுக்குறவங்களாவும் ஒடுக்கப்படுகிறவர்களாகவும் இருக்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் அவங்க பொறுப்பேற்றுக்கணும் சரிங்களா. இவங்க வந்து இந்த சாதி அமைப்பால் ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்களோட ஒன்று சேர்ந்து இந்த சாதி அமைப்பால் அழிக்கணும். வந்து இதை வந்து இந்த அமைப்பு, இந்த சமுதாய அமைப்பு, இந்த எண்ணங்கள் இதையெல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு ஒரு நியாயமான சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கணும். யார் மனிதத்தன்மை மனித எண்ணம் உள்ளவர்கள் எல்லாரும் அதை செய்யணும். அப்படிதான் இந்த நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த பார்ப்பன வகுப்பார் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்க வந்து சாதி அமைப்புக்கு நாங்க உருவாக்கலைங்க, அது வெள்ளைக்காரன் உருவாக்குனது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒரே நேரத்துல இதெல்லாம் ஒரு பண்பாடுங்க, உங்களுக்கு புரியலைங்க. இது என்ன பண்பாடு? இது கோயில்ல இதோட நிப்பாட்டி வச்சிருக்கிறது இருக்குல்ல, இது ஒரு பண்பாடுங்க. பெண்களை வந்து வீட்டுக்குள்ளாரையே வந்து ஒடுக்கி வைக்கிறது இருக்கு இல்லைங்க, அது ஒரு பண்பாடுங்க. இதெல்லாம் இந்து பண்பாடுங்க, அதெல்லாம் உங்களுக்கு புரியல. அப்படி சாதியினுடைய எல்லா அம்சங்களையும் இந்து பண்பாடுன்னு சொல்றாங்க. சரி, அதுக்கு பிறகு வந்து சாதி அமைப்பினுடைய கொடுமைகளை பேசும் பொழுது இதெல்லாம் வெள்ளைக்காரன் உருவாக்குனதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யாரு தான் பொறுப்பேற்றுக் கொண்டு இந்த சமூகத்தை மாற்றி அமைப்பது? இதுதான் பிரச்சனைன்னு எனக்கு தோணுது. இப்ப இது வந்து இந்த பிராமின் ஹெஜ்மோனியை பிராக்டிஸ் பண்றதுக்கான ஒரு வழியா வந்து அவங்க வச்சுட்டு தீவிரமான ஆதிக்கத்தை எதிர்ப்பவர்கள் போல நடிப்பதற்கான ஒரு வழிமுறையா அவங்க இதை பின்பற்றுறாங்க. அவங்கள சாய் தீபக் போன்றவர்கள் இப்படி சொல்லுவாங்க சரிங்களா. இந்த மாதிரி நவீனமா வேஷம் போட்டுக்கிட்டு கோட் சூட்டு போட்டுக்கிட்டு இந்து தாட் அப்படிங்கிறதே ஒரு கிரிட்டிக்கல் தாட் தான். உங்களுக்கு தெரியல, பகவத்கீதை எதுக்கு படிக்கணும்னா நீங்க நினைக்கிற மாதிரி வந்து அது ஏதோ பாராயணம் பண்றது இல்லை, அது விமர்சன பூர்வமாக சிந்திப்பதற்கு அப்படின்லாம் உருட்டுறது ஒரு கோஷ்டி. இன்னொரு பக்கம் யார் இந்த உபன்யாசங்கள்ல பேசக்கூடிய பார்ப்பனர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க என்னன்னா நம்முடைய ஆதி தர்மம் என்ன சொல்லுதுன்னா, நீ பாவம் செய்வதற்காக பிறந்திருக்கிறாய், நீ கொடுக்கக்கூடிய பாவ தட்சணையை வாங்குவதற்காக நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு பார்ப்பனர் பேசுவார். பஞ்சகச்சம் கட்டி கொண்டு இதெல்லாம் இது பண்ணி வச்சுக்கிட்டு. இன்னொரு பக்கம் இந்த பொலிட்டிக்கல் பிராமின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த பியூரோக்ராட்டிக் கிளாஸா இருக்கக்கூடிய பிராமின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எல்லாருடைய ஆர்கியூமெண்ட்டையும் வச்சுக்கிட்டு நான் நீதிபதி, நான் நடுநிலையானவர், ஆகவே நான் இதெல்லாம் சொல்றேன், நீங்க சொல்றதை நம்பணும் அப்படின்னு அது வரைக்கும் தீர்ப்பு வாசித்து விட்டு, இன்னைக்கு பெங்கால்ல நடந்திருக்குது இல்லையா, தீர்ப்பு வாசித்துட்டு உடனே அடுத்த நாள் நான் நேராக பிஜேபியில போய் சேரங்க அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டு போய் சேரக்கூடிய நீதிபதிகளும் இருப்பார்கள். மெஜாரிட்டரியன் பாலிடிக்ஸ் வந்து நம்ம எல்லோரையும் பாதித்திருக்கிறது, தமிழ்நாட்டையும் அது பாதித்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அப்பர் கிளாஸ் இருக்கு இல்லையா, உயர்ந்த வகுப்பார் இருக்காங்க பாருங்க, சமூகத்தினுடைய உயர்ந்த பதவிகளை வகுக்கக்கூடிய இந்த வகுப்பார் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் மாறல. ஆனா இந்த உயர்ந்த வகுப்பார் அதுல வந்து மாறி அதனாலதான் இப்படியான தீர்ப்புகளை எல்லாம் சொல்றாங்க. தமிழ்நாட்டிலும் இப்படியான தீர்ப்புகள் வருவதற்கான காரணம் இதுதான். அவங்க வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த பார்ப்பன இந்து பாசிச மனநிலைக்கு ஆட்பட்டவர்களாக அதை வந்து ஆதிக்கத்தை நிலைநாட்டுபவர்கள், அந்த நடைமுறையில் இருப்பவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இத்தகைய தீர்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. நேற்று அனிதா சுமந்த் நீதிபதி அவர்கள் கொடுத்த தீர்ப்பு மூலமாக உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து வென்றுட்டார் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கலாமா? எப்படி இந்த தீர்ப்பை புரிஞ்சுக்கிறது? பதவி நீக்கம் செய்யல அப்படின்றதுனால இது அவருக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா?
இல்ல இந்த தீர்ப்பை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இல்ல இது ஒரே நேரத்துல இது ஒரு பகுதி வெற்றி, இன்னொரு பகுதி தோல்வி. சரிங்களா? என்ன வெற்றின்னு சொன்னா, அவங்க வந்து இந்த இது 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 வடநாட்டுல இப்படியான ஒரு பெட்டிஷன் போயிருந்ததுன்னு வச்சுங்களேன், இதே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அமைச்சரவையில இருக்கிற ஒரு அமைச்சர் இப்படி வந்து இந்து மதத்தை, இந்து மக்களை புண்படுத்தும்படி பேசிவிட்டார் அப்படின்னு ஒரு பேச்சு எழுந்த பிறகு அவரை ரிசைன் பண்ண வச்சாங்க. சரிங்களா? நிலைமை இங்க அந்த மாதிரி இல்ல. அந்த வகையில இது நமக்கு வந்து வெற்றி. சரிங்களா? வந்து அவரு வெளியில போய் தான் நான் அரசியல் அமைப்பின்படி இருக்கிறேன். நான் இந்த சாதி அமைப்பை எதிர்க்கிறேன். இந்த பார்ப்பனர்களை எதிர்க்கிறேன் அப்படின்னு பேசினார். உள்ள இருந்துகிட்டு அதை பேச முடியல. இன்னைக்கு அமைச்சரவையில இருந்து கொண்டே ஒரு அமைச்சராக தொடர்ந்து கொண்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாதார் ஒரு அமைச்சரவையாக அது இருந்து கொண்டே இந்த விஷயங்களை எல்லாம் பேச முடியுது. அந்த வகையில் அது வெற்றி. ஆனா நீதிமன்றங்கள்ல இருக்கிற ஒரு நீதிபதி இப்படி பேசவும் எழுதவும் முடியுது இல்லையா? அது நம்மை பொறுத்தளவில், தமிழ் சமூகத்தை பொறுத்தளவில் அது ஒரு தோல்வி, அது ஒரு எச்சரிக்கை மணி. இங்க இருக்கிற பார்ப்பன வகுப்பார் எவ்வளவு நயவஞ்சகமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். பொது வெளியில் சில நேரங்கள்ல முற்போக்கு அது இதுன்னு பேசிட்டு இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ளார போன பிறகு அவங்க எத்தகைய அரசியல் அமைப்பினுடைய முறைகளுக்கும் கட்டுப்படாமல் அவங்க வந்து இப்படியான தீர்ப்புகளை தான் பேசுவாங்க, எழுதுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா இந்த நீதிபதி மட்டும் இல்ல, ஆனந்த் வெங்கடேஷ் இருக்காரு, இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே அப்படிதான் நடந்து கொள்கிறார்கள். அவங்க அரசியல் நீதிபதி சேஷசாயி வெளிப்படையா சனாதனத்தை வந்து எதுக்கு ஒழிக்கணும்னு பேசுறீங்கன்னு பல நீதிபதிகள், சென்னை இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் பலரும் கூட, பார்ப்பன வகுப்பை சேர்ந்த பல நீதிபதிகள் அரசியல் அமைப்பு என்ன சொல்லுகிறது, நீதி நியாய கோட்பாடுகள் அடிப்படையில் நம்முடைய தீர்ப்புகள் இருக்கின்றனவா என்கிற எந்த கவலையும் இல்லாமல் தீர்ப்பை எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஓகே, இப்ப தந்தை பெரியார் வந்து நீதிமன்றத்தில் அவர் வாக்குமூலம் கொடுக்க போறப்ப ஒரு இடத்துல வந்து சொல்றாரு, பார்ப்பனர்கள் நீதிபதியாய் ஆட்சியாளராய் இருக்கின்ற நாடு கடும் புலி வாழும் காடு, நாங்க அதுல புலி வேட்டை வந்து நடத்துறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்தாரு. இன்னமும் அப்படியான சூழல் தான் இருக்குதா? தெரியல, நீங்க முன்னாடி சொல்றது அவருடைய கூற்ற என்னால உறுதியா சொல்ல முடியல. அது ஆனா சமூக வலைத்தளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா அவர் என்னன்னா, ஒரு நீதிபதி முன்னாடி போய் நின்னு, நீங்க பார்ப்பன வகுப்பை சேர்ந்தவர், நீங்க எனக்கு நியாயமாக நீதி வழங்க மாட்டீர்கள் அப்படின்னு தெளிவா சொன்னார். உங்ககிட்ட நீதி கிடைக்காது அப்படின்னு ஒரு நீதிபதியை நேராக சுட்டி பேசக்கூடிய ஒரு தைரியம், மன வலு வந்து அவர்கிட்ட இருந்து அதை வெளிப்படையா பேசினார். சரிங்களா? அவரு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கு பாருங்க, இந்த விமர்சனம் பண்ணாம இருக்கிறதுனாலதான் பொது சமூகம் இதை கவனிக்கல. ஒரு முறை வந்து பாலகோபால் அவர்கள் வந்து சொன்னாங்க, நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் வெறும் நீங்க சட்டத்தினால வந்துகிட்டு இருக்கிறதா நம்பாதீங்க, ஜுடிஷியரிக்கல் லாஜிக் ஃப்ரேம்ஸ்னாலையும் வரல, அது வந்து பப்ளிக் ஒப்பீனியன்னால வருது, பவர் பிராக்டிஸ்னால தான் அது வந்து வருது. அதனால நீங்க முதல்ல குறைந்தபட்சம் எதை செய்யணும் அப்படின்னு சொன்னா, பொதுமக்கள் கருத்துருவை ஒன்றை நீங்க வலுவா வந்து உருவாக்கணும். இப்படியான தீர்ப்புகள் எதிரானது, இப்படி பேசுவது அரசியல் அமைப்புக்கு எதிரானது. இதுதான் உண்மைதானே. அரசியல் அமைப்பு சாதியை ஒழிக்க சொல்லுது, சாதி பாரபட்சங்களை ஒழிக்க சொல்லுது. ஆனா ஒரு நீதிபதி சாதி பாரபட்சங்கள் வந்து இருப்பதற்கே சாதி அடிப்படையில் உரிமைகள் கொடுக்கறது தான் காரணம்னு சொல்றாங்களே. இப்படி ஒரு நீதிபதி சொல்லிட்டு நீதிபதியாகவும் தொடர முடியுதே. அதை பற்றி எந்த கவலையும் இல்லாம செய்தித்தாள்கள் செய்தி வெளியிடுறாங்க. ஏதோ வந்து நீதிபதி பயங்கரமா வந்து கண்டிச்சிட்டாரு, ஐயோ உதயநிதிக்கு அதாயிட்டுது, இந்த அரசு திமுகவுக்கு இவ்வளவு பெரிய பாதகம் நேர்ந்து விட்டது அப்படின்லாம் பேச முடியுது அப்படின்னு சொன்னா, இந்த பொது மனோநிலை இருக்குது இல்லையா, மக்கள் மனநிலை, மக்களுடைய பொது புத்தி இருக்குது இல்லையா, இல்ல இந்த செய்தித்துறை ஊடகங்கள் நடந்து கொள்கிற முறை இருக்குது இல்லையா, அதுவே பெரிய பிரச்சனையா இருக்குது. அதுதான் சிக்கல்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப இதுல வந்து மூத்த பத்திரிகையாளர் மணி இந்த தீர்ப்பு தொடர்பாக நேத்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டியில அவர் சொல்றாரு, ஒரு மந்திரியா உதயநிதி இருந்துகிட்டு இப்படி சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, ஆராசா பேசுனது ரொம்ப வக்கரமானது அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை சொல்லிருக்கிறாரு. அவருடைய கருத்து பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல் விஷயம் வந்து அவருக்கு சட்டம் தெரியாதுன்னு அந்த நேர்காணலே சொல்லிட்டார். நான் சட்டப்படி விவாதிக்க விரும்பவில்லை, எனக்கு சட்டம் தெரியாது, அரசியல் ரீதியா அரசியல் ரீதியா பேசுறோம்னு. அடுத்து நீங்க சட்டமே தெரியாம எப்படி அரசியலமைப்புக்கு விரோதமானதுன்னு சொல்றீங்க? மணி வந்து நிறைந்த படித்த பத்திரிகையாளர், அவர் படிக்காதது எதுவுமே இல்லை. கார்ல் மார்க்ஸ் முதற்கொண்டு அம்பேத்கர் வரை படித்தவர். அம்பேத்கருடைய இந்து மதத்தின் புதிர்கள் புத்தகத்தை படித்திருக்கிறாரா இல்லையா? அம்பேத்கர் அமைச்சராக இருந்த பொழுது எத்தனையோ முறை இந்து கோட்பில் கொண்டு வரும் பொழுதும் சரி, மற்ற நேரங்களிலும் சரி, மனு தர்ம நூலை நாடாளுமன்றத்தினுடைய இல்ல அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய அவைகளில் விவாதிக்கும் பொழுதும் சரி,
கடுமையாக கண்டித்து பேசியிருக்கிறாரா இல்லையா? மனுஸ்மிருதியா அதுக்கு முன்னாடியே எரிச்சு போராட்டமே எடுத்து நடத்தி போராட்டம் நடத்திருக்காரு. இதெல்லாம் செஞ்சிருக்காருல்ல. இதெல்லாம் செஞ்ச ஒரு மனிதர் இந்த அரசியலமைப்பினுடைய அடிப்படையான நோக்கமே தெரியாம இவருக்கு இந்த ஜட்ஜம்மாவாவது சனாதனங்கிறது எட்டர்னல் தர்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இவருக்கு என்னன்னா சனாதன தர்மம்னு என்னதுன்னு தெரியாதாமா. ஆனா இங்க ஒரு மாதிரி நம்புறாங்க, அங்க ஒரு மாதிரி நம்புறாங்க. அதனால அது இதுன்னு உருட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவரு இவருடைய அடிப்படையான நேர்மை பண்பே இல்லாம தான் என்ன கருத்து தான் சொல்ல வர்றேன், நீ தப்புன்னு சொன்னா தப்புன்னு தெளிவா சொல்லு, இல்ல சரின்னு நினைக்கிறேன்னா சரின்னு சொல்லு. நான் தப்புன்னு நினைக்கலைங்க, சரின்னு நினைக்கலைங்க, ஆனா இவர் பேசுனது தப்புங்க, இவர் அரசியலமைப்பு பொறுப்புகள்ல இருந்துகிட்டு பேசக்கூடாதுங்க, எனக்கு அதை பத்தி சொல்றதுக்கு கருத்து எனக்கு தெளிவா தெரியாதுங்க, இருந்தாலும் அவர் சொல்றது தப்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்குதுல்ல. அது முதல்ல அவர் ஒரு பத்திரிகையாளராக இருந்து கொண்டு அப்படி பேசுவதற்கு ஒரு என்ன சொல்றது, அது வாயில என்ன வார்த்தை வருதுன்னு தெரியல, அது சொல்ல முடியாது, அதனால சொல்லல. சரிங்களா? கெட்ட வார்த்தை. ஆமா, வக்ரம்னு சொல்றாருல்ல, இவருக்கு எவ்வளவு பெரிய வக்ரம் இருக்கு. கலைஞர் இருந்தா இதை செஞ்சிருப்பாரா, அது இருந்திருந்தா இதை நீங்க ஒரே நேரத்துல திமுக கொள்கை பேசுறது தப்புன்னு சொல்றீங்க, அவன் பயங்கர கொள்கை பூர்வமா இருக்கான். இவங்க இந்த தேர்தல் இப்ப மறுபடியும் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த 5 மாநில தேர்தல் நடந்த பொழுது சனாதன தர்மத்தின் அடிப்படையில தான் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க, இவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி சனாதன தர்மத்தை பேசிதான் வெற்றி பெற்றதாமா. இங்க மற்ற இடங்கள்ல இவங்க தோல்வி அடைந்ததுக்கும் இதுதான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. தேர்தல் முடிஞ்ச உடனே தினசரி ஆங்கில இந்து நாள் இதழில் முடிந்த பிறகு ஒரு டேட்டா பாயிண்ட் போட்டுட்டு இருந்தாங்க, எதன் அடிப்படையில் வாக்காளர்கள் வாக்களித்தார்கள், ஒரு வாரம் முழுக்க போட்டுட்டு இருந்தாங்க. இவர் வேற மூத்த பத்திரிகையாளர், ஆங்கில இதழ்கள்ல வேலை புரிந்த பத்திரிகையாளர். அந்த இதுல எதுலையாவது ஒண்ணுல சனாதன தர்ம பேச்சுக்காகத்தான் வாக்களித்தார்கள் அப்படின்னு இருந்துதான் எடுத்து காட்ட சொல்லுங்க. இத வாயில இருக்குது, எதை வேணாலும் பேசலாம், எதை பேசினாலும் நம்ம பேசினா நம்புவான், ஏத்த மாதிரி ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவன் எதை பேசினாலும் நமக்காக தலையாட்டுவான் அப்படிங்கிறதுக்காக பேசிட்டு இருக்கலாமா? வக்ரம்னு சொல்றீங்களே, இன்னைக்கு முந்தா நாள் பேசுனதும் சரி, அவர் ஒரு இந்த வாரத்தில் ராசா அவர்கள் பேசுனதும் சரி, கோபிசெட்டிப்பாளையத்துல பேசுனது, அதுக்கு முன்னாடி பேசுனதுலயும் சரி, அவர் என்ன வக்ரமா பேசியிருக்காரு? அவர் அடிப்படையில நீ சாதி வேறுபாடுகளை, மனிதர்களை வேறுபாடாக நடத்துவதை, மத வேறுபாடு காரணமாக இன்னொரு மனிதர்களை கொல்வதை, பெண் பிள்ளைகளை மிக மோசமாக வன்கொடுமைகள் புரிவதை, இதையெல்லாம் நியாயம் சொல்லி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அதை நியாயப்படுத்துறையே, உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு ஏதாவது ஜெய் ஸ்ரீராம் இதுக்காகவா ஜெய் ஸ்ரீராம பயன்படுத்துற? கம்பராமாயணத்துல சொல்லி இருக்குது, ராமன்னு சொன்னா இந்த மாதிரி யாருடன் வேண்டுமானாலும் வேடுவர் அல்லது மனிதர் அல்லாதவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் சகோதரர்கள் அப்படின்னு சொன்னதுதானே ராமர். அப்படிப்பட்ட ராமரை தானே கம்பராமாயணம் சொல்லி இருக்குது. ஆனா நீ மனிதர்களை கொல்வதற்காக ஜெய் ஸ்ரீராம், மனிதர்களை ஒடுக்குவதற்காக ஜெய் ஸ்ரீராம், நீங்க சொன்ன மாதிரி பில்கிட்ஸ் பானு அந்த வழக்குல அவ்வளவு மோசமாக நடந்து கொண்டதற்காக நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்றையே, இதற்கெல்லாம் வெக்கமா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு ராமனைத்தான் என்கிடம் கொண்டு காட்டுகிறாயா, அதுக்கு நான் வெக்கப்படுகிறேன் அப்படின்னு தானே சொன்னாரு. நீ வெக்கப்படணும்னு தானே சொன்னாரு. மணிக்கு அவர்களுக்கு வெக்கம் இருக்கிறதா தெரியல. அது ஏதோ வக்ரம். அது இப்ப ஒழிக்கப்படணும், ஹெச்ஐவி ஒழிக்கப்படணும். ஹெச்ஐவி இருங்க ஒரே ஒரு நிமிஷம், ஹெச்ஐவி ஒழிக்கப்படணுமா வேண்டாமா? கண்டிப்பா. தொழுநோய் ஒழிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? இது என்ன தொழுநோயாளிகள் மோசமானவர்கள்னா சொன்னாரு? தொழுநோய் மோசமானது, இந்த மாதிரி எய்ட்ஸ் மோசமானது, கொரோனா மோசமானது, இதெல்லாம் மோசமானது தானே, இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டியது தானே. அதுலயே மணி அவர்களுக்கு சந்தேகம் வந்துட்டது போல இருக்குது. யாராவது விரும்பி இந்த நோய்கள்லாம் வாங்க, நான் ஏத்துக்கிட்டு இந்த நோயெல்லாம் புண்ணியமானது, இந்த பழைய தர்மசாஸ்திர நூல்கள்ல தான் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நீ இன்ன பாவம் செய்து விட்டாய், அதனால் இந்த நோய் உனக்கு வந்து விட்டது, அதை நீ ஏற்றுக்கொண்டு அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சனாதன தர்மம். சரிங்க, உங்களுக்கு நோய் வர்றதுக்கு உடல் குறைபாடோ சத்து குறைபாடோ இல்லை உங்களுக்கு மற்ற எதுவுமே எதிர்ப்பு சக்தி குறைபாடோ காரணம் இல்லை, நீங்க செஞ்ச பழிபாவங்கள் காரணம், அதை வாங்கிட்டு நீங்க அந்த பாவத்துக்கு தண்டனை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றது, கழுவாய் தேடணும், அப்படியே இருந்துக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி மணி அவர்கள் பத்திரிகையாளர் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறாரா என்னன்னு தெரியல. அது வக்ரம் வக்ரம் வக்ரம்னு சொல்லிட்டு இருக்காரு. எந்த அடிப்படையில தான் நீங்க வக்ரன்னு சொல்றீங்க? ஓகே, இப்ப ஏற்கனவே பெரியார் என்ன புனித பசுவா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு சனாதனத்தை ஒரு மந்திரி பேசுறது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு உதயநிதியை கிரிட்டிசைஸ் பண்றாரு. மணி இன்னொரு பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அவர் எப்பயுமே அந்த பாதையில தான் பயணித்து கொண்டிருக்கிறார். ஓகே, நீங்க இன்னொரு பாதையெல்லாம் பயணிக்கல.
அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அவருடைய எல்லா நேர்காணல்களையும் பல நேரங்களில் போகிற போக்கில் பார்த்திருக்கிறேன். சில நேர்காணல்களை கவனித்து பார்த்திருக்கிறேன். அவருடைய வாதமே என்னன்னா, ஜனங்க வந்து இந்த நிறைய ஜனங்க நம்முடைய கருத்தை பார்க்குறாங்க. நம்ம வந்து அழகா கதை சொல்கிறோம். இந்த கதை சொல்வது இந்த மக்களுக்கு பிடித்திருக்கிறது. அப்படிங்கிற ஒரு முதலீட்டை மட்டுமே வைத்துக்கொண்டு, எதை வேண்டுமானாலும் பேச முடியும். எதை வேண்டுமானாலும் தன்னால் கட்டமைக்க முடியும். ஜனங்கள நம்ப வைக்க முடியும் அப்படின்னு ஆழமா நம்புறாரு. அதன் அடிப்படையில எங்கேயோ வந்து கடன்பட்டு அல்லது அவர்கள் கொடுப்பதற்கு உடன்பட்டு அவர் வந்து நான் என்னால எல்லாத்தையும் உருவாக்க முடியுங்க. இப்போ உங்களை என்ன ஜெயிக்க வைக்கணுமா? நான் ஜெயிக்க வைக்கிறேங்க. நான் பாருங்க பயங்கரமா வந்து இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. நேற்றைய நேர்காணல்ல கூட ஒரே நேரத்துல வந்து சனாதன தர்மம் பற்றி எனக்கு வந்து அந்த 2 கருத்து அது அங்க ஒண்ணு சொல்றாங்க. உன்னுடைய கருத்து என்ன? முதல்ல அதை விளக்கமா சொல்லுங்க. நீங்க வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? தப்புன்னு நினைக்கிறீங்களா? ஒழுக்கமா பேசுங்க. சரிங்களா? தப்புனா தப்பு. நீதிபதி சொன்னதும் தப்புன்னு பேசுறதுக்கான நெஞ்சுரம் உங்களுக்கு இருக்கா? அதுவும் இல்ல. பிஜேபி பேசுறது தப்பு அப்படிங்கிற நெஞ்சுரம் இருக்கா? ஊர்ல 100 பேர் சேர்ந்து ஒரு பொய்யும் பித்தலாட்டத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். குஜராத்ல அவ்வளவு பெரிய கலவரத்தை நடத்தினா, பில்கின்ஸ் பானு போன்ற பெண்களை வந்து அவ்வளவு மோசமா நடத்தினாங்க, அவ்வளவு பெரிய வன்கொடுமைகளை நடத்தினாங்க. இன்னைக்கு மணிப்பூர்ல ஒரு கும்பல் தான் சேர்ந்து கொண்டு ஒரு இவ்வளவு பெரிய வன்முறை நடத்திட்டு இருக்காங்க 8 மாதமா. அதை கட்டுப்படுத்த முடியாம இருக்குது வந்து அந்த மாநில அரசாங்கம் அதை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசாங்கம் வந்து நீ போ, நான் பாத்துக்கிறேன், எலெக்ஷன்ல பாத்துக்கோ அப்படிங்கிற கணக்குல போயிட்டு இருக்காங்க. இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்புகள் அதை பற்றி கவலைப்படாம இருக்குது. நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா? அது என்ன சாணக்கியத்தனம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பித்தலாட்டமும் பொய்யும் பித்தலாட்டமும் செய்வதற்கும் மக்களை ஒடுக்குவதற்கும் நியாயமானதுன்னு பேசுறது வந்து ஒரு அறிவாளித்தனமா? அவன் வலு இருக்குது அதனால செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்கு பேரு என்ன? இது அந்த டோன்ல இதுதான் பேசிட்டு இருக்காரு அவர். சரிங்களா? அவருடைய பேச்சு, அவருடைய மனம் வந்து எது சரி, எது நியாயம், எது மக்களுக்கு உண்மை அப்படிங்கறத பத்தி கவலை இல்லை. என்னால எதை வேணாலும் பேச முடியும். பொய்யை உண்மையாக மாற்ற முடியும், உண்மையை பொய்யாக மாற்ற முடியும் அப்படிங்கிற கணக்குல தான் அரசியலமைப்பு வந்து என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நீதிபதி சொல்லிட்டார். நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு உருட்டிக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லாம அப்சர்வேஷன்ஸ் மத்தது இதுக்கெல்லாம் ஒரு பொருளுமே கிடையாது. சரிங்களா? தீர்ப்பு நாளைக்கு என்ன அப்படின்னு சொன்னா நீதிபதி தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இது சரியா தவறான்னு தெரியாது, எங்கேயாவது தீர்ப்பு வந்த பிறகு நான் மறுபடியும் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது போக சரிங்களா? சரி, உச்ச நீதிமன்றத்துல நீதிபதி சொல்லி இருக்கிறது என்ன இருக்கு? இல்ல அதையும் கோட் பண்றாரு மணி. பாருங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் இதையே சொல்றாங்க. ஒரு அமைச்சரா இருந்துட்டு நீங்க இப்படி பேசியிருக்கலாமா? அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க. அதேதான் நீதிபதி சாதி சங்க மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்ப இப்படி வந்து பேசலாமா அப்படின்னு நீதிபதியை பார்த்து என்னைக்காவது கேட்கக்கூடிய நெஞ்சுரம் இருக்கா? நீதிபதிகளை விமர்சிக்கலாம், நீதிபதிகளுக்கு உள்நோக்கம் தான் கற்பிக்க கூடாது. அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்காங்க, நீதிமன்ற தீர்ப்புக்கு நான் கட்டுப்பட வேண்டும், ஆனால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை விமர்சிப்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அம்பேத்கர் வந்து நாடாளுமன்றத்துல பேசும்பொழுது விமர்சித்து பேசும்பொழுது ராஜாஜி தான் குறிக்கிறாரு, ஒரு சட்ட அமைச்சரா இருந்துட்டு நீங்களே நீதிமன்ற தீர்ப்பை வந்து இவ்வளவு விமர்சிக்கிறீங்களே அது சரியா அப்படின்னு கேட்கும் பொழுது நீதிமன்ற தீர்ப்பு என்பது விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டது கிடையாது, எல்லோருக்கும் விமர்சிப்பதற்கு உரிமை இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படை உண்மையாவது அவருக்கு தெரியுமா என்னமான்னு தெரியல. சரிங்களா? ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு பொறுப்பில்லாமல் பேசிக்கொண்டிருக்கிற ஒருவர். அவர் எப்பொழுதுமே வலதுசாரிகளின் பக்கம் தான் போய்கிட்டு இருக்காரு. ஆனா என்னதுன்னா நடுநிலையாளரா வேஷம் போட வேண்டிய பொறுப்புல இருக்காரு. இந்த 8 மணி பிரைம் டிபேட் ஷோல எல்லாம் வருவாங்கல்ல, ரைட் ஆட்கள், பத்திரிகையாளர், இந்த இது அந்த இது அப்படி சமூக சிந்தனையாளர் அப்படின்லாம் வருவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நமது மணிசாருக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, மூத்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற பட்டத்தை அவர் மெயின்டைன் செய்து கொண்டு வருகிறார். இப்ப திராவிட இயக்கத்தவர்கள் இந்த மாதிரி விவகாரங்களை சரியா கையாளுறாங்களா? சனாதனம் குறித்தோ அல்லது சாதிய ரீதியான கொடுமைகள் இல்லை இடஒதுக்கீடு பறிக்கிற இந்த நடவடிக்கைகள் இதெல்லாம் சரியா கையாளுறாங்களா? திராவிட இயக்கத்தவர்கள் மட்டும் இல்ல, ஜனநாயக சக்திகள், அம்பேத்கரிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் சரியா தான் பண்றாங்களா? ஏன்னா இப்படி ஒரு தீர்ப்பு வந்த பிறகும் எந்த ஒரு ரியாக்ஷனும் எல்லாமே இருக்குது. குறிப்பாக இந்த மாநாடு சிபிஎம்னுடைய தாமயசகா அவங்க தான் வந்து பண்றாங்க. அதற்கு பிறகு அவங்கள்ட்ட இருந்து ஒரு பெரிய அளவுல எந்த ரியாக்ஷனும் வராம இருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, இது யாரோ ஒருத்தருடைய பிரச்சனை, இது வந்து உதயநிதிக்கான பிரச்சனை, இல்ல இது திமுகவுக்கான பிரச்சனை. இப்ப வந்து மணி சொல்றாருல்ல, கலைஞர் இருந்தா அப்படி செஞ்சிருப்பாரா? இவர் வந்து அவர் எவ்வளவு பெரிய சாணக்கி புகழ்ற மாதிரி இன்னைக்கு இப்ப இந்த இதுல பேசியிருக்காரு, ஒரு தெளிந்த பளிங்குக்கல் போன்ற கொள்கை தெளிவுள்ளவர் பெரியார்
அப்புறம் முன்னாடி என்ன சொன்னீங்க, அவர் என்ன புனித பசுவா, நான் விமர்சிப்பேன் தெரியுமா அப்படின்னு சொன்னீங்க. இப்படியும் பேசும் அந்த நாக்கு, அப்படியும் பேசும். இந்த மணி பேசுறது எவ்வளவு பெரிய மோசடி அயோக்கியத்தனமோ, அதே போல நாம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் பல நேரங்கள்ல கண்டுகொள்ளாம இருக்கிறோம். நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய தீர்ப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் பொது சமூகத்தினுடைய கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும். நீதிபதிகளுக்கும் நீதிமன்றங்களுக்கும் எங்கிருந்தோலாம் அதிகாரம் வரல. அது அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் நீதி வழங்குகின்றதா அப்படிங்கிறதன் அடிப்படையில தான் அதுக்கு மதிப்பு இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் அதுக்கு இருக்கு. இல்ல 19 எதை வேணாலும் பேசிக்கிட்டு நீதிபதி தன் மனதில் தோன்ற கருத்தை எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அல்லது நீதி முறைமைப்படி அது இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். இது ரெண்டையுமே நம்ம செய்யறது இல்லை. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு நீதிபதி கர்ம வினை கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு அவர் என்ன நீதிபதியாவே தொடர்ந்துகிட்டு இருக்காரு. இதற்கு எதிராக நம்ம என்ன எதிர்வினை ஆற்றிருக்கோம்? தமிழ் சமூகத்தில் இருக்கிற இயக்கங்கள் என்ன வகையிலான எதிர்வினை ஆற்றி கொண்டிருக்கிறோம்? ஒரு நீதிபதி போய் இந்து அறநிலைத்துறை ஒழிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு பட்டிமன்றத்துல கலந்துகிட்டு தீர்ப்பு சொல்றவரா போறாரு. அவர் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பொது தளங்கள்ல பேசுறாரு. அரசியல் அமைப்பு சாசனம் என்ன சொல்கிறது? அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஏதாவது அரசியல் ஒரு அரசு துறைய பிரைவேட் எனக்குடுன்னு கேக்குறப்ப அதுல ஒரு நீதிபதி எப்படி கலந்துகிட்டு முதல்ல பேச முடியும்? இல்ல, அதெல்லாம் பிரச்சனை. நான் இன்னும் சொல்றேன், அரசியல் அமைப்பு சாசனத்தின் ஒழுக்கங்கள் முதல்ல உங்ககிட்ட இருக்கா? நீங்க உங்க தனிப்பட்ட கருத்துக்களை கூட சொல்லுங்க. ஆனா இதுல அரசியல் அமைப்பு முறைமை ஒழுக்கமே இல்லாத ஒரு மனிதர் நீங்க எப்படி நீதிபதியா இவ்வளவு காலம் தொடர்ந்துகிட்டு இருக்கிறீங்க? தொடர முடியும். ஒரு நீதிபதி இந்த அரசியல் அமைப்பு தான் சிறப்பு திருத்தங்கள் கொண்டு ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் ஒரு பேசிக் பிரின்சிபல் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், சரிங்களா? அதனுடைய அடிப்படையே புரிந்து கொள்ளாம நீங்க ஒரு இதை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா என்ன இருக்கு? இதை கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? இது எல்லோரும் கேள்வி கேட்கணும். இன்னும் சொல்ல போனா இந்த நீதிபதி மனு தர்மமோ வர்ணாசிர தர்மமோ சாதி கொடுமைகளுக்கு காரணமோ அல்ல அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு. இது நாம் பொது அறிவு நியாயத்துக்கே அப்பாற்பட்டது. இதுக்கு மேல போய் என்ன சொல்றாருன்னா, இடஒதுக்கீட்டு முறைமை ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் தான் அரசியலமைப்பு கொடுத்திருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமைகள் தான் சாதி அமைப்பு சாதி கொடுமைகள் நிலவ காரணம்னு சொல்றாருன்னு சொன்னா அதை எப்படி இந்த சமூகம் பொறுத்து கொண்டு இயக்கங்கள் பொறுத்து கொண்டு எதையுமே நம்ம பேசக்கூடாது அப்படின்னு எப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. உண்மையா சொல்ல போனா நீங்க முன்னாடி ஒரு முறை சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொரு முறையும் நீதிமன்றங்களை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார் பெரியார் அவர்கள். திராவிட இயக்கங்கள் மிக கடுமையா விமர்சித்திருக்கின்றன கடந்த காலத்தில். நீதி முறைமை எப்படி வழங்கப்படுகிறது, இந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு நீங்கள் வழங்குகின்றீர்களா, இதெல்லாம் உரிமைகள் இருக்கிறது, நீங்க எப்படி இப்படி நீதி முறைமைக்கு எதிராக அரசியல் அமைப்பினுடைய அடிப்படை நோக்கங்களுக்கு எதிராக எப்படி உங்களால் தீர்ப்பு வழங்க முடிகிறது என்று அடிப்படையான ஒரு விவாதத்தை தொடர்ச்சியா எழுப்பிக் கொண்டே இருந்தார். அப்படியான ஒரு விமர்சன போக்கு இன்னைக்கு இயக்கங்களிடம் இல்லை, அரசியல் கட்சிகளிடம் இல்லை. அதனுடைய விளைவுதான் தடி எடுத்தவன் தண்டல்காரன் அப்படிங்கிற மாதிரி, நீதிபதி ஆயிட்டா இனிமே என் வார்த்தையில வரக்கூடியதெல்லாம் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, புரிஞ்சுக்குவாங்களா என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் இந்த நீதிமன்ற தீர்ப்பு குறித்தும் இதனுடைய பல்வேறு அம்சங்கள் குறித்தும் விரிவாக எங்களோடு நேரம் செலவிட்டு கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.